தற்போதைய அண்மைச் செய்தி. சென்னை மந்தவெளி அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி தற்போது போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மாணவர் அமைப்பினரை காவல்துறையினர் குண்டு கட்டாக கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை மந்தவெளி அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது தொடர்பான விரிவான தகவல். சிக்கந்தர், சென்னையில பல்வேறு இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மந்தவெளி பகுதியில் இருக்கக்கூடிய வெங்கட கிருஷ்ணா சாலையில கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த டாஸ்மாக் கடை என்பது செயல்பட்டு வருது. இந்த கடையின் மூலம் அதாவது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் மற்றும் கோயில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாகும். அதே போல பள்ளி கல்லூரிகள் அதிகம் செயல்படக்கூடிய பகுதியா இருக்கு. அந்த டாஸ்மாக் கடை வழியாக தான் பொதுமக்கள் மாணவ மாணவிகள் செல்வது வழக்கமா இருக்கு. காலையில 12 மணில இருந்து இரவு வரை அங்க பொதுமக்கள் நடப்பதற்கே அச்சமடைந்து வருகின்றனர். குடிமகன்கள் குடித்து விட்டு அராஜகம் செய்வதும் அந்த பகுதியாக வரக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துவதும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில இந்த டாஸ்மாக் கடை மூட வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில இந்த மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த 516 எண் கொண்ட டாஸ்மாக் கடை மூட வலியுறுத்தி திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளின் மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகளை குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்து அந்த மாநகர பேருந்தில் ஏற்று அதாவது திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். கடந்த 2 சட்டமன்ற தேர்தலின் போது தொகுதி எம்எல்ஏவான தாவேலு கண்டிப்பாக இந்த டாஸ்மாக் கடை மூடுவோம் என வாக்குறுதி அளித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக அதை பற்றி எதுவும் கண்டுகொள்ளவில்லை. தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பொதுமக்கள் மற்றும் மாணவ அமைப்புகள் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை விட இந்த டாஸ்மாக் கடையில் தினமும் 25 லட்சம் ரூபாய் மதுபானம் விற்பனையாவதாக தகவல் வெளியாகுது. இதனை கொண்டுதான் பொதுமக்கள் எத்தனை எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற இந்த விளம்பர திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.